இது என் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியோட 2வது எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோடில் என் முதலீட்டு பயணம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு ஷேர் பண்ணேன். இந்த எபிசோடில் அந்த பயணத்தில் முதல் 5 வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். எங்கள் ஃபேமிலி டபுள் இன்கம் ஃபேமிலி. 2 பேருமே டீசெண்டாக சம்பாதிக்கிறோம். எங்கள் செலவு பார்த்தீங்கன்னா எங்கள் வருமானத்தில் பாதி தான். அதாவது எங்கள் சேவிங்ஸ் ரேட் 50லேருந்து 60% இருக்கும். அப்போது ஒரு ஆள் சம்பளமே எங்கள் குடும்பத்தை நடத்துறது தாராளமாக போதும். எங்கள் சேவிங்ஸ் ரேட் 50% இருக்கணும் அப்படின்னு நாங்கள் மெனக்கிட்டெல்லாம் சேமிக்கல. இயற்கையாகவே எங்கள் சுபாவம் அப்படி தான். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவ்வளவும் ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இங்கே யூஎஸில் 401k ஐஆர்ஏன்னு ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது. நாங்கள் 2 பேருமே அதில் எவ்வளோ மேக்ஸிமம் போட முடியுமோ அதை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை தான் எங்கள் சம்பளமாக எடுத்து அதுக்குள்ளே தான் நாங்கள் எங்கள் செலவுகளை வச்சுப்போம். மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான வித்தியாசம். மற்ற எல்லோரும் செலவு போக மிச்சத்தை தான் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. நாங்கள் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு மிச்சத்தை தான் செலவுக்கு பயன்படுத்துவோம். அது மட்டுமே சேவிங்ஸ் ரேட்டை ஈஸியாக 20%க்கு மேலே கொண்டு வந்துடும். இப்போ இந்த பேண்டமிக் டைமில் எங்கள் சேவிங்ஸ் ரேட் யூஸ்வலாக இருந்த அந்த 50% இருந்து இன்னும் அதிகமாகி 85% ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி ஆஃபீஸ் கம்மிட்டு கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போகிற அந்த 4 வெக்கேஷனும் போகலை, வெளியவும் சாப்பிட்றதில்ல அப்படின்னு செலவுகள் கணிசமாக குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போ இருக்கிற செலவை பேஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு சொன்னால் அது கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இந்த பேண்டமிக்கு முன்னால் 2019 எங்கள் செலவு என்ன இருந்ததோ அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். 2019 எங்கள் மொத்த செலவு எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னால் 4 வருஷமாக பார்த்தீங்கன்னாலும் எங்கள் செலவு கிட்டத்தட்ட இந்த எக்ஸ் தான். பெருசாக மாறல. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும், ஆனால் ஆவரேஜாக அந்த எக்ஸில் தான் எங்கள் மொத்த செலவுகள் இருந்துச்சு. எப்படி எங்கள் நெட்வொர்க் 2008 வளர்ந்ததுங்கிறத இந்த எக்ஸோட ரெஃபரன்ஸில் பார்க்கலாம். இந்த சேனலோட பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க்னால் என்னென்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நெட்வொர்க்குங்கிறது ஒரு குடும்பத்தோட மொத்த அசட்ஸ், அதாவது சொத்துக்கள், மைனஸ் மொத்த லயபிலிட்டிஸ், அதாவது கடன்கள். அதுதான் நெட்வொர்த். அதாவது இப்போ நான் 10 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அசன்ஸ் வச்சுருக்கேன், 5 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்குது அப்படின்னா என்னோடய நெட்வொர்த் 10 - 5 5 லட்சம். அவ்வளோதான் நெட்வொர்த் கால்குலேஷன். சிம்பிள். ஸோ 2008 முடிவில் எங்கள் நெட்வொர்த் 2x இருந்துச்சு. இதில் பாதியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மீதிக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஒரிஜினல் பிளான். ஆனால் ஆடி தள்ளுபடியில் கழிச்சு விடுற மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் அவ்வளோ சீப்பாக கிடைக்கும்போது வீடு வாங்குறத விட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு மொத்த 2x ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு பாதி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லையும் இன்னொரு பாதி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த டைமில் எனக்கு இருந்த அறிவுக்கு ஒரு ஸ்டாக்கோட விலையை மட்டும்தான் பார்க்க தெரிஞ்சுது. ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்க்கு முன்னால் $100 ட்ரேட் ஆகிருக்கு, இப்போ $10 கீழே ட்ரேட் ஆகுது. அப்போ பயங்கர சீப்பு, கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தியரி. அந்த லாஜிக்கை இப்போ திரும்பி பார்த்தா பகீர்னு இருக்குது. இளங்கன்று பயம் அறியாதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் இளங்கன்றுக்கு போதுமான அறிவும் இல்லைங்கிறது இப்போ எனக்கு தெரியுது. என் நல்ல நேரத்துக்கு அந்த டைமில் கண்ணை மூடிட்டு எந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தாலும் நல்ல ப்ரைஸுக்கு மேலே போயிருக்கும். அதனால் பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சேன். அந்த 2009 பயங்கர வளட்டைலாக இருந்ததே தவிர ரிசெஷனை விட்டு வெளில வர வருஷங்கிறதுனால முடியும் போது செம ரிட்டர்ன். 2020 நடந்ததே அதே மாதிரி தான். 2009 முடிவில் எங்கள் நெட்வொர்க் 4x வளர்ந்துருந்துச்சு. அது எங்கள் கரியரோட ஆரம்ப காலங்கிறதுனால அந்த 4x ஒரு எக்ஸ் எங்கள் வருஷ சேவிங்ஸ்லேருந்தே வந்துருச்சு. இன்னொரு எக்ஸ் ரிட்டர்ன் க்ரோத். 2009 முடிவில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மினி கெட் டுகெதர் போட்டிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போட்டால் நைட் என்ன பண்ணுவோம்? ஆரஞ்சு ஜூஸ் குடிப்போம். அப்படி ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டே பேசிகிட்டு இருந்தப்போ வீடு வாங்குறத பற்றி பேச்சு வந்துச்சு. இந்த ஃபைனான்ஷியல் க்ரைசிஸில் வீடு விலையெல்லாம் செம சீப்பாக இருக்குது. இதை விட்டால் நமக்கு வீடு வாங்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் வீடு வாங்குகிற பிளான் இருந்தால் இப்போ வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதுக்குன்னா இப்போ நம்ம கேரியரில் ஆரம்ப காலத்தில் இருக்கிறோம். இருக்கிற சேமிப்பெல்லாம் வீடு வாங்கி அதில் காசை லாக் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமே. இருக்கிற அசட்ஸ்லேயே ஸ்டாக்ஸில் தான் அதிகப்படியான ரிஸ்க் இருந்தாலும் அதில் தான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து வெளியில் வர்றதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம் அப்படின்னு நான் சொன்னேன். நார்மலாகவே நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்னால் ஒரு பயம் இருக்குமே, அதே பயம்தான் அவங்களுக்கும் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு கேள்வியை கேட்டேன். நம்மளை மாதிரி சாதாரண சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஆட்களால் நம்மளோட வாழ்க்கை முடிகிறதுக்கு முன்னால் பில்லியனர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டேன்.
அதை கேட்டோடனே எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல மில்லியனர் ஆகிறதுக்கான வழியை பார்ப்போம், அப்புறம் பில்லியனர் பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சிரித்தாங்க. அவங்க சிரித்ததில் தப்பே இல்லை. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி எனக்கும் தெரியாமல் இருந்திருந்தா நானும் அப்படி தான் சிரிச்சிருந்துருப்பேன். முதல் மில்லியனை பார்க்குறதுக்கு தான் கஷ்டம், ரொம்ப காலம் எடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற மில்லியன்ஸ் ஈஸி. என்னால் 15% ரிட்டர்ன் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா 1 மில்லியனை 50 வருஷத்தில் 1 பில்லியன் ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் சாத்தியமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இப்போ நாம் வீடு வாங்கி நம்ம லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணி வருஷ செலவை கூட்டுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு மில்லியன் சம்பாதிக்கிற வரைக்கும் வாடகை வீட்லேயே சிக்கனமாக இருந்தா? அப்படி கேட்ட உடனே எந்த நார்மல் பர்சனும் ஃபஸ்ட்டு மில்லியன் சம்பாதிக்கிற வரைக்கும் வீடு வாங்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு. நார்மல் பர்சன் என்ன பண்ணுறானோ அதையே நாமளும் பண்ணுனா நம்ம வாழ்க்கையும் நார்மலாக தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் எதையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எப்போ நார்மல் ஆவரேஜ் லைஃப்பை சேலஞ்ச் பண்ணி அந்த நார்மல் பேட்டர்னை விட்டு வெளியில் போகிறோமோ அப்போ தான் நம்ம லைஃப்பையும் நார்மலுக்கு வெளியில் எதிர்பார்க்க முடியும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் நானும் பண்ணுவேன்னு இருந்தால் தட்ஸ் ஓகே. ஆனால் அப்படி வாழும்போது எக்ஸ்ட்ராடினரியாக லைஃப்பில் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. நார்மல் ட்ரெண்ட் லைனில் தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னையே நான் கேட்டுக்கிட்ட கேள்வி, நம்மளால் இந்த நார்மல் பேட்டர்னை பிரேக் பண்ணி வெளில வர முடியுமா அப்படிங்கிறது தான். நம்ம கதை கொஞ்சம் சைட் ட்ராக்கில் போயிடுச்சு. இப்போ திரும்பவும் நம்ம மெயின் கதைக்கு உள்ளே வருவோம். 2009 இருந்த அந்த அசுர வளர்ச்சியோட வேகம் 2010 குறைய ஆரம்பிச்சிது. வருஷம் இருந்த அளவுக்கு ஆர்வக்குளராக இல்லாமல் ஓரளவு ஸ்டாக் பிக்கிங்ஸில் மெச்சூர் ஆகியிருந்தேன். ரொம்ப வளட்டைலாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் தவிர்க்க ஆரம்பித்தேன். 2010 முடிவில் எங்களோட நெட்வொர்த் 6x வளர்ந்துருந்துச்சு. 2011 என்னோட MBA கிளாஸில் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பற்றி கற்றுக்கிட்டேன். ஒன்ஸ் அது தெரிஞ்ச உடனே நல்ல கம்பெனிஸை கிளியராக எனக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சுது. உடனே ஹை வாலட்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டு விசா மாதிரிப்பட்ட லோ பேட்டா ஹை க்ரோத் ஸ்டாக்ஸுக்கு மாறினேன். 2011 ஒரு பெரிய விசேஷமான வருஷம் இல்லை. அந்த வருஷத்தோட முடிவில் எங்கள் நெட்வொர்த் 7x வந்துருந்துச்சு. 2012 ஒரு நல்ல வருஷம். பெருசாக என் போர்ட்ஃபோலியோவில் நான் எந்த மாற்றமும் செய்யலை. இன்ஃபேக்ட் 2012க்கு அப்புறம் என்னோடய ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சி பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 30 ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஆனால் 2012க்கு அப்புறம் வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 4 ட்ரேட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். எல்லாமே லாங் டேர்முக்கு பை அண்ட் ஹோல்டு தான். அப்போ வாங்கின ஸ்டாக்ஸில் நிறைய இன்றைக்கி வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அந்த ஸ்டாக்ஸ் வாங்கினதுக்கான காரணங்கள் இன்றைக்கி வரைக்கும் மாறலை, அதனால் இன்னும் வச்சுருக்கிறேன். 2012 முடிவில் எங்கள் நெட்வொர்த் 9x வளர்ந்துருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ஸை எப்போவுமே மேக்ஸ் அவுட் பண்ணி அதில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை வாங்கிடுவோம். ஆனால் எங்கள் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் புதுசாக எந்த பணத்தையும் உள்ளேயும் போடலை, வெளியவும் எடுக்கலை. எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் எல்லாம் கேஷாக தான் வச்சுருந்தோம். இதுக்கு நடுவில் எங்களுக்கு நிறைய சோஷியல் ப்ரெஷர் வேறு. ராமு அங்கே நிலத்தை வாங்கியிருக்கான், சுப்பு இங்கே வீடு வாங்கியிருக்கான், நீங்கள் இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா தண்டமாக செலவழிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஊரில் எல்லோருமே அர்ச்சனை. இந்த சோஷியல் ப்ரெஷருக்கெல்லாம் அசர்ற ஆட்களாக நாங்கள் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு எங்கள் பிளானில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தோம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நமக்கு என்ன தெரியுமோ, எது மேலே நம்பிக்கை இருக்கோ அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம சொந்தக்காரங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 2013 தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப் ஸ்டைலில் அப்டேட் பண்ணோம். அது வரைக்கும் 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு இருந்த நாங்கள் 2013 வீடு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். 4 பேர் குடும்பத்துக்கு 3 பெட்ரூம் வீடு தாராளமாக போதும் அப்படின்னு ஒரு 3 பெட்ரூம் சிங்கிள் ஃபேமிலி ஹோம் வாங்கி மூவ் பண்ணோம். 2013 முடிவில் எங்கள் நெட்வொர்த் 12x வளர்ந்துருந்துச்சு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டாக்ஸை தவிர வேறு எந்த அசட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணல. 2013 வீடு வாங்கினது மூலமாக தான் ஃபர்ஸ்ட் டைம் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷரை எங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணோம். அது கூட ரியல் எஸ்டேட்டை எங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னு வீடு வாங்கலை, எங்கள் தேவைக்கு தான் வீட்டை வாங்கினோம். ஸோ 2x ஆரம்பித்த எங்கள் நெட்வொர்த் 5 வருஷத்தில் 12x வளர்ந்துருந்துச்சு. இந்த வளர்ச்சியில் பாதி எங்களோட 50%க்கு மேலான சேவிங்ஸ் ரேட்லேருந்து வந்தது. மீதி ரிசெஷனை விட்டு வெளில வர ஸ்டாக் மார்க்கெட்டோட அமேசிங் ரன். ரெண்டும் சேர்ந்து எங்கள் ஃபைனான்ஷியல் ஜேர்னிக்கு ஒரு அருமையான தொடக்கத்தை அமைச்சு கொடுத்துச்சு. T20 பவர் பிளேயில் 60 ஃபார் நோ லாஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கோர் போஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி தான் ஆரம்பிச்சது எங்கள் ஜேர்னியும். அப்போது அசட் அலோகேஷன் சொல்லுவாங்களே, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்களா இல்லையா அப்படின்னு தோணுமே. அதை நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.